இயேசு கிறிஸ்துவில் எனக்கு பிரியமான சகோதர சகோதரிகளே, இந்த உலகில் மனிதர்களிடையே போட்டி பொறாமை அதிகமாக காணப்படுவது உண்டு. உலகில் இருக்கும் மிருகங்கள், செடிகள், மரங்கள், புற்கள், மலர்கள், காய்கள், விதைகள் எல்லாம் ஒரே போல் இருப்பதில்லை. ஒரே போன்றிருந்தால் பார்ப்பதற்கு நிச்சயமாக அழகாக இருக்காது. ஒவ்வொன்றும் வேறுபட்டு நிற்பதால் நம் கண்களுக்கு அழகாக தெரிகிறது. வித்தியாசமாக இருப்பதுதான் அதன் சிறப்பு. இந்த சூழலில் அனைத்தும் சேர்ந்துதான் வளர்ந்து கொண்டிருக்கிறது. ஒவ்வொன்றிற்கும் கடவுள் அதற்குரிய ஆற்றலை கொடுத்திருக்கிறார். அதுதான் இயற்கையை அழகுபடுத்தி கொண்டிருக்கிறது. அதே போன்று மனிதர்களும் வித்தியாசமானவர்கள். ஒருவரை மற்றவரோடு ஒப்பிட்டு பார்க்க முடியாது. ஒவ்வொருவரும் தனித்துவமிக்கவர்கள். ஒவ்வொருவரும் அவரவர் பலவீனங்களோடு, குணநலன்களோடு, பண்புகளோடு இறைவன் ஏற்றுக்கொள்ளுகிறார். ஆனால் மனிதர்களாகிய நாம் சாதியின் அடிப்படையில், மதத்தின் அடிப்படையில், சமூக அந்தஸ்தின் அடிப்படையில் மனிதனை பிரித்து பார்த்து கொண்டிருக்கின்றோம். அவ்வாறு பார்ப்பது தவறு என்று சுட்டிக்காட்டுகிறது இன்றைய முதல் வாசகம். இயேசுவால் தேர்ந்தெடுக்கப்பட்ட சீடர்கள் மக்களிடையே சென்று இயேசுவை பற்றி போதிக்கிறார்கள். அவர்கள் தலைமேல் கை வைத்து மன்றாடுகிறார்கள். அந்த மக்கள் யூத மக்கள் அல்ல. பொதுவான எண்ணம் என்னவென்றால், யூதர்கள் மட்டுமே மீட்பை அடைவார்கள், யூதர்கள் மட்டுமே ஆவியானவரை பெற்றுக்கொள்ள முடியும், மற்றவர்களுக்கு மீட்பும் இல்லை, மற்றவர்கள் தூய ஆவியை பெற்றுக்கொள்ள முடியாது என்ற ஒரு எண்ணத்திலே அவர்கள் வாழ்ந்து கொண்டிருந்தார்கள். ஆனால் அந்த எண்ணம் இங்கே உடைபடுவதை பார்க்க முடிகிறது. சீடர்கள், அப்போஸ்தலர்கள் பிற இனத்து மக்கள் தலைமீது கைகளை வைத்து ஜெபித்த போது தூய ஆவியானவர் அவர்கள் மீது இறங்கினார். அனைத்து மக்களும் இறைவன் ஆசிரை பெற்றுக்கொண்டனர். இது பலரை வியப்பில் ஆழ்த்தியது. ஆக இறைவன் முதல் வாசகத்தின் வழியாக நமக்கு சொல்லும் செய்தி, இறைவன் முன்பு அனைவரும் சமம். கடவுள் நம்மை பிரித்து பார்ப்பதில்லை. ஆகவே அவரை பின்பற்றும் நாம் மற்ற மனிதரை நமக்கு இணையாக சமமாக ஏற்றுக்கொள்வோம். இன்றைய நற்செய்தியில் இயேசு கூறுகிறார், நீங்கள் என் கட்டளைகளை கடைபிடித்தால் என் அன்பில் நிலைத்திருப்பீர்கள். நமக்கு பல கவலைகள் உண்டு. என்னை அன்பு செய்ய யாரும் இல்லையே, என்னால் அன்பு செய்ய முடியவில்லையே. அன்பு என்பது உணர்வோடு கலந்த ஒரு செயல். அந்த செயல் என்பது நல்லவற்றை செய்வது. பிறரை தீர்ப்பிடாதே, மாறாக அவர்களை அப்படியே ஏற்றுக்கொள். அன்பை பெற வேண்டும் அல்லது கொடுக்க வேண்டும் என்று நீங்கள் விரும்பினால், முதலில் உங்களிடம் உள்ள நான் என்ற அகந்தையை தூக்கி எறிந்துவிட்டு தாழ்ச்சி என்னும் பண்பால் அதை ஒரு ஆடை போன்று உங்களை சுற்றி கொள்ளுங்கள். காரணம், இறைவன் தாழ்ச்சி என்னும் பண்பு உள்ளவர்கள் மூலம் எளிதாக பயணிப்பார். அன்புக்குரியவர்களே, சிந்திப்போம். நான் என்னை மற்றவர்களிடமிருந்து வேறுபடுத்தி நான் உயர்ந்தவன் என்ற எண்ணத்தில் வாழ்கிறேனா, அல்லது தாழ்ச்சி என்னும் பண்பினை எனக்குள் ஏற்று இறைவனோடு ஒன்றித்து வாழ்கிறேனா? சிந்திப்போம். இறைவன் உங்களை நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.